உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? என் பேத்திக்கு 10 நாளா டைபாய்டு ஜுரம், படுத்த படுக்கையா இருக்கா. டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தார், குணமா. புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதை வாங்க பணம் இல்லை. எங்கெங்க கேட்டும் பணம் கிடைக்கல. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். இல்லேன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயோ, இப்படி திடீர்னு பணம் கேக்குறீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? சட்டை திருப்பி கொடுக்கும்போது மீதி சில்லறை வாங்கிட்டு போ. என்ன? கொஞ்சம் இருங்கய்யா. அரசாயே, என்னையா வழியிற? என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் திக்காதையா. இல்ல, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் வேணுமா? அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய். அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால கொடுக்குறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய். சம்மதமா? வட்டியை முதல்ல ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன். ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத. சரியா? உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துரும்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. நீங்க சுந்தரலிங்கம், இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? எங்க அப்பா வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மளை பாக்கணும்னு சொன்னாப்லையா? உங்களை நான் வர சொல்லி 1 வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் 24 மணி நேரம் பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு. உங்களை நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாக பழக்கம். வழக்கமா இந்த மாதிரி ஆபீசர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போகணும்னு வைங்க, அதை தப்பா புரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க. அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்கோம். குத்தகைக்கு எடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா அப்படி ஒண்ணு இருக்குங்களா? நம்ம பரம்பரையில வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டினதே இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இன்னும் 1 வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தகை பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன எதுக்குற ஆம்பளை அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிடவன் தான். நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சிடறாங்களேமா. இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷன் எங்கேயோ டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண் துணை இல்லாத குடும்பம். இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ணை கரை சேர்க்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும். யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கிங்க. இந்த நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம்? கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. 1 வாரத்துல வாங்கின கடன் திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்ப சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கராரா வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இத பாரு, துண்ணுல இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாய், காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப இதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயே, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இப்படி காதை கொண்டாங்க. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன? என் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவர்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டன அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? பாயா. இத பாரு, எல்லாரும்
கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு கேட்டனா அபராதம் கட்டணும். இல்ல பிச்சு புடுவேன். ஏ அரசாயி முக்காசாயி முழுசாயி கொஞ்சம் நில்லாத்தா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு உப்பிலியப்பா. ஏய், என் பேரை சொல்லி கூப்பிடுறது இத கடைசி தடையா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன். இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பள்ளத்திட்டு கையில கொடுத்து விடுவேன். பரவாயில்ல, தோஷக்கார ஆம்பளையா தான் இருக்கேன். இது பாரு, உன் பேரை நான் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். ஏய், பணம் தராளாம் பணம். சை, வேலைய பாரு போடி. யோ, உன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறியே, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்பிலியப்பா. என்ன டேயா? அதான் உப்புலியப்ப. ஏன்பா உடம்புக்கு என்ன? ஆஸ்பத்திரில இருந்து வர? ரத்தம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு தான் கோயில்ல எல்லாமே கிடைக்குத, அப்புறம் ஏன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிக்கிற? ஒண்ணுமில்லனே, ரத்தம் கொடுத்தா 4 உயிர் பழைக்குமே, அதுக்கு தான். அதுக்கு என்னமா கொடுக்கணும்? இவன் இதுல மட்டுமா சம்பாதிக்கிறான்? கல்லு உடைக்கிறான், காட்டு வேலைக்கு போறான், தோட்ட காவலுக்கு நிக்கிறான். எது கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்பா நீயும் ஒண்டி கெட்ட, எதுக்கு இப்படி ஊந்து ஊந்து சம்பாதிக்கிற? அவன் பதில் சொல்ல மாட்டாங்க. அங்க பாருங்க வெக்கப்படுறது. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா? அதுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தான்னா நீங்க சொல்லிட்டீங்க, அவன் கேட்பானா? அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க. என்ன உப்பிலியப்பா, நான் சொல்றது சரிதானா? ஏய், கதவு மூடுறா, உண்டி என்றாங்கல்ல. என்னையா அது? பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் உப்பிலியப்பா, என்ன காட்டி கொடுத்துறாதப்பா. சத்தியமா நான் திருடன் இல்லப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி திருடன் ஆக்கிடுச்சுப்பா. அட என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை. நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவமா பெருசுன்னு வாழ்ந்த நீங்க இப்படியா செய்யறது? அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்து என் பெரிய பொண்ணோட நகையை ஒரு அவசரத்துக்காக நான் அடகு வச்சுட்டப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல. நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கி இருக்கிறப்பா. எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என் மேல கருணை வைப்பா. நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதையா நிக்கும்பா. என்ன அது? நான் சின்ன போய் என் கால போய் விழுந்துகிட்டு. இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, உப்பிலியப்பனை நம்புங்க, அவன் காப்பாத்தும். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க நகையை திருப்புறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகையை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன பிடிச்சுக்குவாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்லையப்பா. ஐயா வந்து நீ சும்மா நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா. சத்தியமா சொல்றியா, இனிமே இந்த தப்பு வேலையெல்லாம் செய்ய மாட்டேயா. ஐயா நான் 2 பொட்ட பிள்ளைக்கு தகுப்பையா. நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதைய தெருவுல நிக்கையா. உங்க கால்ல எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என் கடமை தான் முக்கியம். நீ எத்தனை நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஐயா எவ்வளவு கேட்கிறேன்டா. என் வயசுக்கு வெளியே உன் காலில் விழுதுடா. என்ன காட்டி கொடுத்துட்டேடா பாவி. நீ அனாதை போயிட்டானே, என் பிள்ளைகள்லாம் அனாதை ஆகிட்டேடா. நீ மனுஷனாடா, நீ அனாதை போயிட்டானடா. உன்னை பழி வாங்கியே தருவண்டா, உன்னை பழி வாங்கியே தருவ. உப்புலி உப்புலியப்பா, வாங்கயா உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவ புருஷன்கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டியப்பா. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இத நேர்லயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. லாரியில மாடுகளை எங்கே ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த உள்ள நிக்கிறது லட்சுமி, ரொம்ப சாது. அதுக்கு எள்ளு பண்ணா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாளு, கொஞ்சம் முரட்டுத்தனம். ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவன்ட்டு ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. அடிமாட்டுக்கா?
டேய் அது சரியா எடுத்து பிடிச்சு கட்டுங்கடா கீழே வந்துட போகுது ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே இது நியாயமா இதுல என்ன அநியாயங்கன்ட்ட மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு நாங்க விக்கிறோம் ஏங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவலம் காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தா ஏழாம் எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து ஏழாம் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது இல்ல நான் விட மாட்டேன் நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன் சாக விட மாட்டேன் இந்த நாளை போக விட மாட்டேன் தூக்கிறீங்களா பண்ணுவீங்களா